அந்த இலங்கையில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவின் இரண்டாவது மகன் யோசித ராஜபக்சே சொத்து குவிப்பு வழக்கில் முறையற்ற வகையில் சொத்துக்களை சேர்த்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை காவல்துறையினர் அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவர் இலங்கை கடற்படையிலும் பணியாற்றி இருக்கிறார். ஏற்கனவே ஒரு முறை 2016ஆம் ஆண்டு இதே போல ஊழல் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட யோசித ராஜபக்சே இரண்டாவது முறையாக மீண்டும் கைதாகி இருக்கிறார். ஏற்கனவே பிரதமராக இருந்தபோது ராஜபக்சேயின் குடும்பத்தினர் பல்வேறு ஊழல் வழக்குகளில் கைது செய்யப்பட்டு அவர்கள் வீடு சூறையாடப்பட்டு அவர்கள் நாட்டை விட்டே வெளியேற கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவின் குடும்பத்தினர்கள் கைதாவதும் மற்றும் வெளிநாடுகளில் தஞ்சம் அடைவதும் ஊழல் வழக்குகளில் அவர்கள் மீது தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டு நிலுவையில் இருப்பதும் வழக்கமான ஒன்றுதான். இந்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் இலங்கையில் மஹிந்த ராஜபக்சேவின் இரண்டாவது மகன் இரண்டாவது முறையாக யோசித ராஜபக்சே சொத்து குவிப்பு மற்றும் ஊழல் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பது இலங்கை அரசியலில் சர்ச்சையை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உள்நாட்டு போரினை அடுத்து மஹிந்த ராஜபக்சே அங்கு பிரதமராகவும் அவரது சகோதரர்கள் அங்கு அதிபர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் வைத்து வந்த சூழ்நிலையில் கதிர்காமம் பகுதியில் நில பிரச்சனை தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஜனவரி 3ஆம் தேதியே அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அந்த வழக்கு விசாரணையிலும் அவர் ஆஜராகி இருக்கிறார். அந்த கதிர்காமம் பகுதியில் நில பிரச்சனையில் முறைகேடாக அவர் சொத்துக்களை வாங்கிய அந்த வழக்கில் தான் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு கடந்த ஜனவரி 3ஆம் தேதி அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி வாக்குமூலம் கொடுத்த நிலையில் இன்று அந்த வாக்குமூலத்தில் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் அவர் மீதான குற்றம் உறுதி செய்யப்பட்டிருப்பதை அடுத்து யோசித ராஜபக்சே இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவின் இரண்டாவது மகன் யோசித ராஜபக்சே கதிர்காமம் பகுதியில் நிலப்பிரச்சனையில் முறைகேடாக அவர் சொத்துக்களை வாங்கிய வழக்கில் இன்று கைது செய்யப்பட்டிருப்பது இலங்கை அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பானு.